ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரங்கள் 109 முதல் 111 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 109வது தாவீதின் சங்கீதத்திலே, நான் துதிக்கும் தேவனே மௌனமாயிராதே, துன்மார்க்கரும் வஞ்சகரும் நிறைந்தவர்களுமான நியாய தீர்த்து கொண்டு தண்டிக்கும்படி தேவனை நோக்கி இந்த சங்கீதம் முறையிடுகிறது. துன்மார்க்கராக இருக்கிறவர்கள், வஞ்சகம் நிறைந்தவர்களாக இருக்கிறவர்கள், இவர்களை நியாயம் தீர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் துன்மார்க்குடைய கபட்டுபாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது, கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள் என்று சொல்லி இதோ சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறார்கள். நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நமக்கு விரோதமாக எத்தனை பேர் எழுந்தாலும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது நமது அவசியமாக இருக்கிறது. நாம் போய் அது பதிலாக நாம் விரோதிக்க வேண்டியதில்லை. அவர்கள் நன்மைக்கு பதிலாக தீமை செய்தார்கள், ஆனால் தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நம் தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த துன்மார்க்கனுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தாவீது கொண்டு வருகிறதை குறித்து பாருங்கள். நமக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் எழுந்தாலும், நமக்கு எத்தனை பேர் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் கொண்டு வர வேண்டும். அவரே நீதிபரர், அவரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் தாமே நீதிபரராய் வெளிப்பட போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 110வது சங்கீதத்திலே, கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு பாதப்படியாகி போடும் வரைக்கும் நீர் வலது பார்சத்திலே உட்காரும் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாது. மேசியாவுடைய கர்த்தத்துவம், அவருடைய ஆசாரியத்துவம், துன்மார்க்கரை அவர் நியாயத்தீர்ப்பு நாளிலே அழிப்பது, பூமியில் அவருடைய ஆளுகையை ஸ்தாபிப்பது ஆகியவற்றை இந்த சங்கீதம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக இந்த சங்கீதம் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் இந்த சங்கீதம் 7 முறை மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. இயேசு அவர் உண்மையான தேவன் என்று உரிமை கொண்டாடுவதற்கு முதலாவது வசனத்தை பொருத்தமாக்குகிறார். அது மத்தேயு 22:44 அது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, உம்முடைய சத்துருக்களை பாதப்படியாகி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பார்சத்திலே உட்காரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவனுடைய கர்த்தத்துவத்தை வலியுறுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் கிறிஸ்துவை என்னடிக்கும் ஒரு பிரதான ஆசாரியராய் நமக்காக அவர் நியமித்திருக்கிறார். வலது பார்சத்தில் இருந்து இப்பொழுதும் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் தாமே ஒரு நாள் நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். அவர் இப்பொழுது பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பூமியின் மீது கிறிஸ்து ஒரு திறமைமிக்க யுத்த வீரனாக வந்து தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் எதிர்க்கிற அனைவரையும் மடங்கடித்து நியாயந்தீர்க்க வருவார் என்பதை இங்கே இந்த 6வது வசனம் நாம் அது சுட்டி காட்டுகிறோம். ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 111வது சங்கீதத்திலே, அல்லேலூயா, செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய செய்கைகள் மகத்துவமானவைகள், பெரியவைகளும் பிரியப்படுகிற எல்லோரும் ஆராயப்படுகளுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் தரும் சரீரப்பிரகாரம் மற்றும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, தம்மை அன்பு கூர்ந்து தமக்கு பயப்படுகிற மேலுள்ள தமது கிருபையின் தரிசனைக்காக இந்த சங்கீதம் தேவனை துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சபையிலும் கூட தேவனை துதிக்க இந்த சங்கீதக்காரர் முழுவதோடு சபையிலே துதிப்பதை அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள், தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன். அவன் அதிசயமான செய்திகளை நாம் நினைவு கூறும். அவரே அதிசயமானவர். என்னால் செய்யக்கூட அதிசயமான ஒரு காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி எரேமியாவை கேட்ட தேவன். இப்பொழுதும் அந்த உன்னத தேவனை நாம் துதிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தையே நாம் தொழுது கொள்ளுவோம். அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தம் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வேண்டும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம்.
அது கற்பனைகளை செய்படி எல்லோருக்கும் நற்புத்தி உண்டு, புகழ்ச்சி என்னென்றைக்கு நிற்கும் என்று சொல்லி சங்கீதக்காரன் படிக்கிறது பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஞானத்தோடு செயல்பட வேண்டும், ஞானத்தால் நிரம்பி இருக்க வேண்டும். ஆம், மெஸ்ஸியா அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் ஞானமுமாயிருக்கிறார் என்று சொல்லி அங்கே கொரிந்தியருக்கு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது முதலில் எழுதுகிறார். அவரே நமக்கு ஞானம். அவர் நமக்குள் வாசம் பண்ணுவார் என்றால் அந்த ஞானம் நமக்குள் வாசமாயிருக்கும். அது வார்த்தைகள் அது ஞானமுள்ளவைகள். அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது அந்த ஞானத்தின் பாதையிலே நாம் நடக்கிறோம். உன்னதரான தேவன் தாமே அப்படியே இந்த நாளிலும் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.